தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் வெற்றி வேட்பாளர்களை தலைவர் அவர்கள் அறிவித்தார். திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட என்னை தேர்வு செய்திருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. எனது பூர்வீக ஊர் திருச்செங்கோடு. அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான். அதனால இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செங்கோடு மட்டுமல்ல, தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை மிகுந்த நம்பிக்கையுடன் நான் இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திருச்செங்கோடு தொகுதியில் இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தது 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். தமிழகத்தின் அடுத்த முதல்வராக தலைவர் அவர்கள் பதவி ஏற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு மக்கள் உண்மையிலுமே வெறுத்து போயிருக்காங்க. ஒரு மாற்றம் வராதான எல்லா மக்களும் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த எண்ணம் தான், அந்த உணர்வு தான் நான் பார்க்குற தமிழ்நாடு முழுக்க அந்த எண்ணம் தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு தூய சக்தி, தமிழக வெற்றி கழகம் என்ற தூய சக்தியால் மட்டும்தான் தீய சக்தியாக திமுகவை வீழ்த்த முடியும். தலைவர் சொன்னதை போல திமுகவுக்கும் டிவிகேக்கு மட்டும்தான் அங்க போட்டி. மற்ற யாருமே மக்கள் நம்பிக்கை அவங்க பெறவே இல்லை. அதனால நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் நேற்று வேட்பாளர் அறிவித்த நிகழ்வை நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்தது? ஒரு குடும்ப விழாவாக, ஒரு எமோஷனலாக, ஒரு உணர்வு மிக்க ஒரு நிகழ்வாக நடந்தது. இதே நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள், திமுக மற்ற கட்சிகள் அறிவிப்பு எப்படி இருந்தது? ஒரு சம்பிரதாயமாக ஒரு உணர்வே இல்லாம ஒரு நிகழ்வாக நடந்தது. அது மட்டுமல்ல, நேற்று தலைவர் அவர்கள் இளைஞர்களுக்கான வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். திமுகவும் நேற்று வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்காங்க, பல வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை, மற்ற கட்சி தலைவர் அவர்களையும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். பல வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க. திமுக தலைவரை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியுமா உங்களால? நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது, லஞ்சம் வாங்க மாட்டோம், எங்க அமைச்சர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்று எங்கள் எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்ற ஒரே ஒரு வாக்குறுதியை திரு ஸ்டாலின் அவர்கள் தருவார்களா? அந்த அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? இப்ப இந்த 5 வருடங்கள் மட்டுமல்ல, கடந்த திமுக ஆட்சிகள் எந்த அளவுக்கு ஊழல் ரொம்ப பெருகி இருக்கிறது என்பதை மக்களே அறிவார்கள். அதனால தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும், இந்த கடந்த 5 ஆண்டுகளான திமுக ஆட்சி எப்படி நடந்தது என்று மக்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு துறையிலும் ஊழல். அது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு எவ்வளவு ரொம்ப சந்தி சிரித்தது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையா இருந்தது. போதைப் பொருட்கள் புழக்கம் இந்த 5 வருடங்கள்ல இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்ப பெருகி இளைஞர்களின் வாழ்வையே ஒரு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் பழக்கம் தான் மற்ற அனைத்து குற்றங்களுக்குமான ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. தமிழக அரசு, குறிப்பாக காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர்கள் இந்த விஷயத்தில் செயல்படவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால மக்கள் நிச்சயமாக, கண்டிப்பாக இந்த தீய சக்தியை வீட்டுக்கு விரட்டி அடிப்பார்கள் என்பது நிச்சயம். நீங்களும் உங்க கட்சியோட ஒரு சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய புகைப்படத்தையும் சாவேதா தலைவர்கள் புகைப்படத்தையும் ஒட்டின பாத்திரங்கள் எங்க நடந்தது? நான் இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். தேர்தல் அறிவித்த அன்றைய மாலை தான் அந்த ஒரு வீட்டுல பூட்டி வைத்திருந்த வீட்டுல கதவை திறந்து அந்த பாத்திரத்தை எடுத்திருக்காங்க. அது சில போட்டிகளுக்காக வைத்திருந்தது. தேர்தல் அறிவித்தவுடன் அது போட்டி அங்க நடத்த வேணாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால அது மட்டுமல்ல, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ பறக்கும் படைக்கு அதிகாரம் இருக்கு. நானும் தேர்தலில் நானும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வராக நான் பணி செஞ்சிருக்கேன். பாத்தீங்கன்னா பறக்கும் படையின் அதிகாரம் என்னன்னா, இப்போ அவங்க ஏதோ பிளையிங் ஸ்குவாட் தேர்தல் சமயத்துல வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறப்ப சமயத்துல அதை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வண்டியில, வாகனத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் இல்லை பணம் ஏதாவது கடத்தி போயிட்டு இருக்காங்கன்னா அதை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு இடத்துல போய் அவங்கள சோதனை பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல போய் சோதனை பண்ணணும்னா, ஒரு சர்ச் நடத்தணும்னா அது வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்னிலையில நடத்தணும். இந்த பறக்கும் படை அதிகாரிகளுக்கு அந்த ஒரு இடத்தை
ஒரு அந்த இடத்திற்குள் நுழைந்து சோதனை செய்ய எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்க தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இது சம்பந்தமாக ஒரு புகாரை அளித்திருக்கிறோம். இது மாதிரி அவங்க வரம்பு மீறி அவங்க அதிகாரத்தை மீறி அவங்க செயல்பட்டிருக்காங்க என்று நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இது மட்டுமே நீங்க தமிழ் வெற்றிகளுக்கு சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா பெண்களுக்கான தொகை கொடுக்கிறது வந்து எந்தவித ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் அது அவர்களுடைய கடமை. விளிம்புநிலை மக்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அரசின் கடமை. அதன் ஒரு பகுதியாக தான் அறிவிச்சிருக்கிறோம். அது பெண்கள் இலவசங்கள் வந்து கொடுக்கறதுனாலதான் என் மக்களுக்கு வந்து வேலை கிடைக்குது, பணம் வேண்டாம் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் காட்டிலிருந்தே வலியுறுத்துறாங்க. இப்ப நீங்களும் வந்து கண்டிப்பாக மக்களுக்கான நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்காக எத்தனை திட்டங்களை தலைவர் அவர் அறிவித்திருக்கிறார். வேலை வாய்ப்பு பெருக்குவது, தொழில் வளர்ச்சியை பெருக்குவது அனைத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் திட்டங்களை வகுத்திருக்கிறது. அதை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். சட்டமன்ற உறுப்பினரும் திமுக வேட்பாளருமா அறிவித்திருக்கிறீங்க. தாவேகா களத்திலேயே இல்லை, களத்துல இல்லாத இருக்க மாட்டாரு. களத்துல யார் இருக்காங்கன்னு நீங்களே இதுக்கு சாட்சி. இன்னைக்கு நடந்த நிகழ்வே சாட்சி. கடந்த 2-3 மாதங்களாக நடந்த நிகழ்வுகளே சாட்சி. களத்துல யார் இருக்காங்கன்னு நான் கட்சி பத்தி பேச விரும்பல. உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து திருச்செங்கோடு எம்எல்ஏ ஆகட்டும், நீங்களாகட்டும், உங்களை பத்தி கேள்வி அவர்கிட்ட எழுப்பினா அவர் பதில் சொல்வதில்லை, அவரை பத்தி உங்ககிட்ட கேள்வி எழுப்பினா பதில் நீங்க எதுவும் தர்றதில்லை. உங்களுக்குள்ளான ஒரு நேரடியா நாங்க மோதிக்கிறோம். அப்ப என்ன பேச்சுவார்த்தை நீங்க சொல்றீங்க? நாங்க நேரடியா நாங்களும் அவர் தான் வந்து எதிர்த்து நிக்கிறோம். என்ன சொல்றாரு? எங்களோட எதிரி திமுக தான். அவங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க. கூட்டணி நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம். 5 ஆண்டு காலத்துல அவர் என்ன செய்ததா நீங்க பாக்குறீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? கட்சி போட்டு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு மட்டும்தான் நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. இதுதான் நிலைமை, இதுதான் அவங்களோட சாதனை. ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க முதல் நாளே பார்த்திருப்பீங்க, விருப்ப மனு அறிவிக்கப்பட்டப்ப எந்த அளவுக்கு கூட்டம் கூடுச்சுன்னு பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தது 10க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் விண்ணப்பித்திருக்காங்க, அப்ளை பண்ணாங்க. அதனால அனைத்தையும் தேர்வு செய்து தலைவர் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். சில பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அதனால மன வருத்தங்களும் இருந்திருக்கலாம். இப்ப தலைவர் அவர்கள் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியிலேயே நேற்றே சொல்லியிருக்காரு, எனக்காக மாவட்ட செயலர் விட்டு கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதனால தலைவர் நல்லா தெரியும், கட்சிக்காக உழைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கான உரிய அங்கீகாரையும் உரிய மரியாதையும் கண்டிப்பாக செய்வார்.